ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தக்காளி சட்னி தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வதக்கிறதுக்காக, அதனால் நிறைய சேர்க்கலை, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கட்டி பூண்டை நல்லா உரிச்சிட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடுங்க. இது கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வறுபடட்டும். மற்ற எல்லா பொருட்களையுமே 1 பை 1 நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் காஞ்ச மிளகாவை நீங்கள் முதல்லையே வறுத்து எடுத்து வச்சுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வறுத்து எடுத்துருங்க. ஏன்னா அந்த கலர் நம்மளுக்கு மாறக்கூடாது. கொஞ்சம் கருப்பாயிடுச்சு அப்படின்னா அந்த சட்னியோட கலரும் மாறிடும் இல்லையா? அதனால நான் இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 5 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதுனால அந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் இல்லையா? அதனால் முடிஞ்சால் ஒரு மூடி போட்டுட்டு நல்லா சிம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலுமே இது உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி சட்னி ப்ரிப்பேர் பண்ணும்போது தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அரைக்கிறம்போது இது நீங்கள் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிம் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி சிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா இதை நீங்கள் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி கப்பில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இன்னுமே உங்களுக்கு சட்னி கலராக வேணும் அப்படின்னா இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா? அதிலிருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சட்னியோட கலர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சும்மா அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது தனியாக நம்ம ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சட்னி நான் அரைச்சிக்கிறேன். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு 2யுமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது இதில் சின்ன வெங்காயத்தை ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு வரமிளகாவை சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு கடுகு எல்லாமே நல்லா வெடித்து அந்த நம்ம போட்ட வெங்காயம் இருக்குல்ல அதெல்லாம் கலர் ப்ரௌனாக மாறணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதில் நீங்கள் தாளிப்பை சேர்த்துருங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.